ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு பிறகு யோசுவாவினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை, அத்தனை லட்சம் ஜனங்களை, கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை மோசே 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே கர்த்தருடைய துணையோடு வழி நடத்தினார். யோசுவா மோசேயோட ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறார். ஆனால் யோசுவாவுக்கு ஒரு சின்ன பயம், மோசே நடத்தினது போல நம்மால் நடத்த முடியுமா என்று ஒரு பயம். கர்த்தர் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ போகும் இடமெல்லாம், பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. பாருங்க யோசுவா எங்கெங்க அடுத்தது போறான். இந்த கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசுவாவுக்கே ஒரு தைரியம் வந்து கர்த்தருக்காக அவன் எழும்பி பிரகாசிக்கிறான். பாருங்க, எரிகோ பட்டணம், ஆயி பட்டணம், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு தந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் எல்லாவற்றிலும் போய் அதன் மீது படையெடுத்து அந்த பட்டணங்களை உண்மையாகவே அவன் சிறைபிடித்துக் கொள்ளுகிறான். அதிலிருந்து கர்த்தர் அநேகம் காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசுவாவை போலதான் நம்மளும், நமக்கு இந்த தகுதி இருக்கா, இந்த காரியங்களை நம்மளால செய்ய முடியுமா, இதற்கெல்லாம் நமக்கு பலன் இருக்கா என்று இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து, இந்த உலகத்தின் காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிற காரியம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனதாய் இரு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், பலங்கொண்டு திடமனதாய் இரு. ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். காரணம், திகையாதே, கலங்காதே. எதை குறித்தும் கலக்கமோ பயமோ, இதெல்லாம் எனக்கு என்னோட தகுதிக்கு மீறின காரியம், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பும் கிடையாது, இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு எனக்கு திராணி கிடையாது, இதெல்லாம் நான் போனனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று இந்த காலவேளை உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, கர்த்தரே சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நீங்க போகிற இடங்களில், இந்த வாழ்க்கை பயணத்திலே நீங்க எங்கெங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போறாரோ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க ஊழிய பாதையிலும் கூட கர்த்தர் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போறாரோ கர்த்தர் தான் கொண்டு போறார். எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் கலங்காதீங்க, எதற்கும் திகையாதீங்க. காரணம், அவர் உங்களை அழைத்தவர், உங்களை நடத்தினவர், உங்களை தெரிந்தெடுத்தவர். நீங்க போகிற இடமெல்லாம் அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை காத்துக்கொள்வார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தருக்காக மாத்திரம் எழும்பி பிரகாசிங்கள், திடமனதாய். கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்துட்டார்னா அவர் ஒரு நாளும் மனம் மாற மாட்டார், அதை மாற்றியும் செய்ய மாட்டார், சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம் ஜெபிப்போமா? திடமனதாய், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் நிலைத்தார்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக இந்த காலவேளை வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு நீர் சொன்னது போல, பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் அந்த யோசுவா போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஒரு வெற்றியை தருகிறீர். கர்த்தர் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து அந்த தேசங்களை சுதந்திரிக்கும்படியாய், தேசங்களை பங்கிடும்படியான அந்த காரியத்தை கர்த்தர் அவனுடைய கரத்திலே கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் அநேகம் பேர் இந்த வேலையை, இந்த காரியங்களை செய்வதற்கு எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா என்று யோசித்து பயந்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் நீங்க எழுப்புங்க. இன்றைக்கு ஒரு புது பலத்தோடு கர்த்தர் எழுப்புங்க. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளோடு நீ பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அவர்களோடு இந்த கர்த்தருடைய கரம் நீங்க நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம்
கர்த்தருக்குள் தொடர்ந்து நிலைத்திருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து நிலைத்திருங்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.